சனி பகவான் சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது பாத்தீங்களா? ரிஷபராசிக்காரர்கள் பயப்படவே வேணாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை வழங்குவதற்காக சனி பகவான் வருகிறார். ரிஷபராசிக்கு பாதகாதிபதியும் சனி பகவான் தான், பாக்கியாதிபதியும் சனி பகவான் தாங்க. சார் நான் ஃபாரின்ல போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கப்படி இந்த 2026வது வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு பயம், ஒரு கிளேசம். 9 கிரகங்களிலே சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு மட்டும் உலகத்தோடு அத்துணை பேரும் பயப்படுகிறோம். அந்த சனி பகவான் நமக்கு நல்ல பலன்கள் தர வேண்டுமே என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம். அதுவே முதலிலே துதிக்கிற போதே அந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க. ஓம் காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்க தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகட்டும். சனி பகவான் இதுவரை கும்ப ராசியிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுடைய நிறைவு ராசியான மீன ராசிக்குள்ளே இப்பொழுது பிரவேசமாகிறார். இதிலே உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. தங்கத்தின் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கம் வாங்குவது உசிதம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குவது நல்லது இல்லை. மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், உலக அளவில் விமான விபத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு எல்லாம் எல்லா நன்மைகளையும் வழங்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய பலன்களை சொல்ல துவங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை வழங்குவதற்காக சனி பகவான் வருகிறார். சனி பகவான் சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது பாத்தீங்களா? ரிஷபராசிக்காரர்கள் பயப்படவே வேணாங்க. ரிஷபராசிக்காரங்க பயப்படவே வேணாம். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராது. சனி பகவானுடைய குணம் என்னன்னா ரிஷபராசிக்காரர்களை போட்டு எடுக்கிறது அவருடைய குணம் தான். நான் மறுக்கலை. ஏன்? ரிஷபராசிக்கு பாதகாதிபதி சனி பகவான். அப்ப போட்டு எடுப்பாருங்கிறீங்களே, நல்லது நடக்கும்ங்கிறீங்களே, என்னங்கய்யா அர்த்தம் அப்படின்னா ரிஷபராசிக்கு பாதகாதிபதியும் சனி பகவான் தான், பாக்கியாதிபதியும் சனி பகவான் தாங்க. இந்த வித்தியாசத்தை தாங்க புரிஞ்சுக்கிடணும். ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதியும் சனி பகவான் தான். அப்ப என்ன கேட்டீங்கன்னா நமக்கு பாதகம் செய்யாம நம்ம இருந்துகிட்டா போதும். இந்த 2.5 ஆண்டு காலம் இப்ப கும்பராசிக்கு மீன ராசிக்குள்ள சனி பகவான் வந்திருக்காரு. மார்ச் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து 2.5 ஆண்டு காலம் என்று திருநள்ளாறு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகிறது. திருநள்ளாறு சனி பயிற்சிப்படி இதிலிருந்து 2.5 ஆண்டுகள் அவருக்கு இருக்க போறார். மீன ராசியில் இருக்க போறார். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னா யாருக்கும் பாதகம் செய்யக்கூடாது. பாதகம்னா என்னங்க? அடுத்தவனை திட்டம் போட்டு கெடுக்கிறதுங்க. அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்காது. சில பேருக்கு வைத்த வரி வரும். நீங்க எப்படியா இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நீ சொல்லி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னாலே உடம்பெல்லாம் வில விளக்கும், என்னமோ பண்ணும், காய்ச்சல் வரும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். இது என்ன காரணம்? நீங்க நல்லா இருக்கேன்னு யார்கிட்ட சொன்னீங்களோ அவன் வைத்த வரி வந்தவன் அர்த்தம். உங்களுக்கு வைத்தறிச்சல் பிடிச்சவர்னு அர்த்தம். அப்படி ஒரு மனிதனை நீங்கள் சந்திக்கிற போது அவர்கள் தான் பாதகம் செய்யக்கூடியவர்கள் அர்த்தம். ரிஷபராசி என்பவர்களே அப்படி பிறருக்கு பாதகம் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான், ரிஷபராசியிலே பிறந்து பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான், ரிஷபராசியிலே பிறந்து பிறர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சனி பகவான் இப்பொழுது கெடுதல் செய்வார். மற்றவர்களுக்கெல்லாம் நன்மைகளை வாரி வாரி வழங்குவார். வாரி வாரி வழங்குவார். எப்படி சனி பகவான் எப்படி வாரி வழங்குவாருங்க? முதல் விஷயம், படிக்கிற மாணவர்கள், ஒரு மெடிக்கல் படிக்கிறீங்க, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, சார் நான் ஃபாரின்ல போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டுல போய் படிச்சு கல்வியில உயர்ந்த நிலை பெறுவீங்க. படிச்சுட்டு ஏனோ தானோன்னு வருவதில்லை அமைப்பு. படிப்பு வாழ்க்கையில உயர்ந்த நிலை வருவது, சிலர் வெளிநாடுகளிலேயே செட்டில் ஆவது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் ரிஷபராசி மாணவர்களுக்கு இப்ப வரப்போகுது. வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சில பேருக்கு யாருடைய தொடர்பாக கிடைச்சி எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம்னு தோணும். ஐயா நான் சீனாவுக்கு போய் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிட்டு வந்து இங்க இறக்குமதி பண்ணி வியாபாரம் பண்ண போறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு நாடுகளோடு இறக்குமதி தொழில் செய்து அதில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் நீங்கள் அடைவீர்கள்.
ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்து அதில் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் காண்பீர்கள். அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இறக்குமதி செய்து மிகப்பெரிய லாபத்தை காண்பீர்கள். இப்படியெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் காத்திருக்க. தொழில் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யக்கூடியவங்க, லேடிஸ் ஹேண்ட்பேக் மாதிரியான விஷயங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபத்தை ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெற போறீங்க. அதே போல வேலை பார்க்கக்கூடியவர்கள், புதிதாக வேலை தரக்கூடியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மல்டி நேஷனல் கம்பெனியில வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இப்போ சில பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் விரும்பக்கூடியவர்களுக்கு வாரத்தில் பாதி நாட்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற மாதிரியே வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரிஷபராசிக்காரங்களுக்கோ இல்ல ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இப்பொழுது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலம்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். சனி பகவான் 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். செயற்கை முறை கருத்தரித்தல், அப்படி செயற்கை முறை கருத்தரித்தல் மூலம் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் பல ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தில் உண்டாகுது. அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களுக்கு உண்டாகும். ஆனால் ஹையர் எஜுகேஷன் படிக்கும் போது நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருங்கை, மாங்காய், இதையெல்லாம் முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, இதை எல்லாமே சனிக்கிழமைகளில் அவாய்ட் செய்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக நல்லது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முருங்கை, மாங்காய் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சனிக்கிழமைகளில் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும்னா, திருநள்ளாறிலே குடியிருக்கக்கூடிய தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபட வேண்டும். சனி பகவானை வழிபட வேண்டும். தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபட வேண்டும். திருநள்ளாறு சென்று அப்படி வழிபடுகிற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை அமையும். இப்ப இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தருவார்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்க திருநள்ளாறு சென்று சனி பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே அதற்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே அடியணியும் கலந்து கொள்ள சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். சனி பகவான் அகமகிழ்ந்து உதவணும்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். நம்முடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு தண்டனை தரக்கூடியவர் சனி பகவான் என்பதனால் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய பலன்களாக கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி நன்மை தருமா, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பயிற்சியினால என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சனி பகவான் நன்மை தருவாரா, இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா இந்த 2.5 ஆண்டு காலம் என்பதை உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே பினான்சியலா சிலருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு வேலையிலே கடும் தொந்தரவுகளை தருவார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. சிலருக்கு அரசியலிலே மிகப்பெரிய சறுக்கல் வரும் என்றும் இருக்கிறது. அது சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் டெய்லி வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போது கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வாருங்க. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது மிக முக்கியம். காயத்ரி மந்திரம் சொல்வது என்பது மிக முக்கியம். அது தெரியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுவதும், பிறகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசுவதும் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை மிகச் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதனால் அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை மனதார கொண்டாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.